வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது பனங்கிழங்கை பார்க்காம போக முடியாது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரை தான் பனங்கிழங்குக்கான சீசன். பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது அதை பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் தனக்குள்ள உள்ளடக்கி இருக்கு. அந்த மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யறதால செரிமானம் சீராக இருப்பதற்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். அதோடு நாம் சாப்பிடக்கூடிய உணவு மிக விரைவில் ஈஸியாக செரிமானம் ஆகப்பட்டு அதோடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக நடக்கும். ஸோ அதில் நமக்கு செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக பனங்கிழங்கு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம்னா செரிமானம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து முக்கிய பங்காற்றுது. அப்போ பனங்கிழங்குல நிறைவாக புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்து இருக்கிறதால மெட்டபாலிசத்தினுடைய மாற்றத்தில் எந்த விதமான ஒரு இடையூறும் இருக்காது. வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு அதிகரிக்கப்படுவதால பலவிதமான பிரச்சனை நமக்கு கியூர் ஆகிடும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நோய் தான் ரத்த சோகை நோய். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த உணவாக பனங்கிழங்கு இருக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள் இது எல்லாமே அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்க்கு இருக்கும். இது எல்லாத்துக்குமே பனங்கிழங்குல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கு என்ன பண்ணும் அப்படின்னா இரும்பு சத்தை நமக்கு அளித்து ரத்த சிகப்பு அணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸை பராமரிக்கும். ஸோ உடலுக்கு தேவையான அளவு இரும்பு சத்து கொடுத்து ரெட் பிளட் செல்ஸோட லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால ரத்த புரதமான ஹீமோகுளோபினோட லெவலும் கரெக்டாக இருக்கிறதால உடலுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ சீரான ரத்த ஓட்டம் பாயும் போது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கொண்டு செல்வதால உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நமக்கு இந்த கவனமின்மை, உடல் சோர்வு, குமட்டல், தலைவலி இது எதுவுமே நமக்கு இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால ரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய அனிமியா நோயை கியூர் பண்றதுக்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு. எனவே நீங்க உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக உங்களுக்கு இருக்கும். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு இந்த பனங்கிழங்கு அப்படின்றதால இது உங்களுக்கு நீண்ட நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதனாலே நீங்க கண்ட உணவுகளை சாப்பிடாம முதல்ல நீங்க நிறுத்திடுவீங்க. அப்புறம் பனங்கிழங்குல இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து தருவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் விரைவில் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு பனங்கிழங்கு ட்ரை பண்ணலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுக்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டும்தான் பனங்கிழங்கு நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவுகள் கணிசமான அளவில் குறைக்கப்படும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு அதுக்கு பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்கு. பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கை பூர்த்தி செய்வதால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்பட்டு ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு பிபி ப்ராப்ளம் வரதெல்லாம் நமக்கு தடுக்கப்படும். இதனால ரத்த நாளங்கள் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுப்பதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும்.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பனங்கிழங்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து பனங்கிழங்குல நிறைஞ்சிருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை கரெக்டா பராமரிக்கிறதுக்கு உறுதுணையாக பனங்கிழங்கு இருக்கும். விட்டமின் ஏ சத்தோட ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தாராளமா அதிகரித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அதிகரித்துக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று நோய்களை வராமலும் தடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பனங்கிழங்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உறுதுணையாக இருக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது இந்த பனங்கிழங்குல. ஸோ இதனால் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு நார் சத்து நிறைந்தது அப்படின்றதால மூலாதாரமாக நார் சத்துக்கு விளங்குறதால குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானமின்மை, வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. தசை வளர்ச்சிக்கும் தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குகள் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அலர்ச்சி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வெளி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ கால்சியம் சத்து தெரிஞ்சிருக்கிறதால தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக பற்களும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதால உடல் வலுப்பெறுவதற்கு பனங்கிழங்கு இந்த வகையில் உறுதுணையாக இருக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு. உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்கு குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கிறதால மெதுவாக செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸ் அளவையும் மெதுவாக உயர்த்தும். எனவே இது ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் பனங்கிழங்கை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அது அளவோடு அவங்க சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இருந்தே பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. ஸோ உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் முக்கியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருக்கிறதால பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புரோட்டீன் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கும். புரோட்டீன் தொல்லை உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய அந்த செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். செல்கள் புதுப்பிக்கப்படுவதால் உங்களுடைய உடலில் அனைத்து உடல் உறுப்புகளுமே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். உடல் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அந்த செல்களை பழுது நீக்கி அதை புதுப்பித்து கெட்டுப்போன செல்களை வெளியேற்றுவதற்கெல்லாம் பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகள் சேர்த்துக் கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான். ஸோ சீசன் பனங்கிழங்குக்கான சீசன் முடிய போது. அதனால் அதை வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.